ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா பார்வதி துஷார் எல்லாம் கிழிச்சு எடுக்கிறாங்க. எப்பா நீ எல்லாம் தலைன்னு சொல்லிக்காத, உனக்குலாம் அந்த தகுதியே கிடையாது, நீ முழுக்க முழுக்க பிக் பாஸ் வீட்டுக்கு மட்டும்தான் சொம்பு தூக்கிக்கிட்டு இருக்க, உனக்கு புத்தியே இல்ல, சின்ன பையன் மாதிரி மெச்சூரிட்டி இல்லாம அடுத்தவங்க சொல்றத மட்டும்தான் கேட்டு நடந்துகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி துஷார கிழிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாஸ்க் டாஸ்க்ல 2 பேர் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா கெமியும் பார்வதியும் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க. அதே மாதிரியே கமர்தீனை பொறுத்தளவுல நான் எப்பவுமே வில்லன் தாண்டா அப்படிங்கிற அளவுக்கு திவாகரை மார்க் பண்ற மாதிரி கேவலமான செய்கைகள் எல்லாமே செய்யறாரு. இப்படி பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல பல சர்ச்சைகள் கிளம்பி இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவுல 9 பேர் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. அந்த 9 பேர்ல ஓட்டிங்ல யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க, இந்த வாரம் யார் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது ஓட்டிங்கை பொறுத்தளவுல தொடர்ந்து முதல் இடத்தை தக்க வச்சிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா திவாகர் தாங்க. அவரை பொறுத்தளவுல 23.32% வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதாவது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து யாரை டார்கெட் பண்றாங்களோ அவன் தான் ஹீரோ. அந்த வகையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது கோமாளியா வந்த திவாகர் தான் ஓட்டிங்ல ஹீரோவா இருக்கிறாரு. 2வது இடத்துல சபரி இருக்கிறாரு. சபரிய பொறுத்தளவுல 22.41% வாக்குகள் வாங்கியிருக்காரு. சபரியுமே இவ்வளவு நாள் அமைதியா ரொம்பவே சாதுவான பையன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ டாஸ்க்ல அவரோட ரியல் கேரக்டர் வெளியே வர தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, சபரிய பொறுத்தளவுல ஃபன் அல்டிமேட்ல எல்லாம் வேற லெவல்ல வச்சு ஃபன் பண்ணுவாரு. ஆனா இப்போ அது எதுவுமே பண்ணாம ரொம்பவே அமைதியா இருந்த மாதிரி இருந்தாரு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர தொடங்கியிருக்காரு. அவரை பொறுத்தளவுல 22.41% வாக்குகள் வாங்கியிருக்காரு. 3வது இடத்துல பார்வதி இருக்கிறாங்க. அதாவது ஓட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்வதியை பொறுத்தளவுல 5வது இடத்துல இருந்தாங்க. ஒட்டுமொத்த பிக் பாஸ் வீடும் பார்வதி எப்ப டார்கெட் பண்ணிச்சோ அதுல இருந்தே பார்வதிக்கு ஆதரவு அதிகரிக்க தொடங்கிருச்சு. அவங்கள பொறுத்தளவுல இப்போ ஓட்டிங்ல 3வது இடத்துல இருக்கிறாங்க. அவங்க 10.60% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 4வது இடத்துல கமர்தீன் தன்னைத்தானே சூப்பர் ஸ்டாரா நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கோமாளி அப்படின்னு சொல்லலாம். அவரை பொறுத்தளவுல ஓட்டிங்ல 4வது இடத்துல இருக்கிறாரு. அவருக்கு 10.27% வாக்குகள் விழுந்திருக்கு. 5வது இடத்துல ரம்யா ஜோ இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவுல 8.94% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 6வது இடத்துல அரோரா இருக்கிறாங்க. அரோராவை பொறுத்தளவுல 6.77% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அரோராவுக்கு ஓட்டு போடாம இருப்பாங்களாங்க? அவங்க சமூக வலைதளங்கள்ல என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதையே தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் இருக்காங்க. அதை பார்க்கிறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கதான் செய்து அப்படினே சொல்லலாம். அடுத்ததா 7வது இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்ஜேங்க. எஃப்ஜே பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரவுடிசத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காலையில பார்த்தோம் அப்படின்னா ஓட்டிங்ல கடைசி இடத்துல இருந்தாரு. என்னதான் இருந்தாலும் விஜய் டிவியை பொறுத்தளவுல ரெட் கார்டு எல்லோ கார்டு எதையும் கொடுக்க மாட்டாங்க, மக்களாவது எஃப்ஜே வெளியே தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு காலையில தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஓட்டுகள் அதிகமா இருக்குது. அவரை பொறுத்தளவுல 6.29% வாக்குகள் வாங்கி 7வது இடத்துல இருக்கிறாரு. 8வது இடத்துல கெமி இருக்கிறாங்க. கெமியை பொறுத்தளவுல 5.74% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கடைசி இடத்துல அப்சரா இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவுல 5.66% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதாவது இந்த ஓட்டிங் ரிசல்ட்டை பொறுத்தளவுல டேஞ்சர் சோன்ல இருக்கிற நபர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அப்சரா தாங்க. கெமி, எஃப்ஜே இவங்களெல்லாம் வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகளே இல்ல. நெகட்டிவோ பாசிட்டிவோ கண்டென்ட் கொடுப்பாங்கப்பா, எங்களுக்கு டிஆர்பி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி அந்த 2 பேரையும் எவிக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதன் அடிப்படையில் இந்த வாரம் அப்சரா வெளியேறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுல யார் வெளியேற போறாங்க அப்படிங்கறதெல்லாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த 9 பேர்ல யார் வெளியேறினா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.